அத்தியாயம் 1. தூங்காத விழிகள், தி ஸ்லீப்லெஸ் ஐஸ். காலம் கியூபி 3025. இடம் நியோவாரான்சி. பூமிக்கு அடியில் அமைக்கப்பட்ட ஒரு ரகசிய நிலவரை பங்கர். மேலே உள்ள உலகம் முழுவதும் நியான் விளக்குகளாலும் பறக்கும் வாகனங்களாலும் பிரம்மாண்டமான டிஜிட்டல் திரைகளாலும் நிறைந்திருக்கிறது. காட்சி 1. உறங்கும் வீரன். அந்த நிலவரைக்குள் ஒரு பழைய இரும்பு கட்டில் இருக்கிறது. அதில் ஒரு மனிதன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறான். அவன் உடல் முழுவதும் போர்க்கால வடுக்கள். அவரது நெற்றியில் ஒரு பெரிய தழும்பு. அது ஒரு காலத்தில் அங்கிருந்த மணி ஜெம் பிடுங்கப்பட்டதற்கான அடையாளம். அப்போது ஒரு சிறிய ட்ரோன் பறந்து வருகிறது. அதுதான் வாயு -2 வாயு 2. வாயு -2 பீப் பூப். அங்கே எழுந்திருங்க. 500 வருஷமா தூங்குறது போதும். வெளியில காத்து ரொம்ப மோசம். உங்க பழைய கோட் எல்லாம் தூசி படிஞ்சு கிடக்கு. சீக்கிரம் எழுந்திருங்க. அஸ்வத்தாமன் சோகஸ்மெலி மெதுவாக கண்களை திறக்கிறான். அவன் கண்கள் சிவந்து காணப்படுகின்றன. வாயு, இன்னும் இந்த உலகம் அழியலையா? நான் தூங்குன இந்த 100 வருஷத்துல மனுஷங்க திருந்துட்டாங்களா? வாயு -2 எங்க திருந்துறது? இப்பெல்லாம் சண்டே வாழல இல்ல, வைரஸ் மூலமா நடக்குது. கலி கார்ப்பரேஷன் மொத்த உலகத்தையும் ஒரு சாப்ட்வேர்க்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. அஸ்வா நிலவரையை விட்டு வெளியே வருகிறார். ஒரு பிரம்மாண்டமான லிப்ட் மூலம் தரைக்கு வருகிறார். அஸ்வா ஒரு காபி இயந்திரத்தை வெண்டிங் மெஷின் பார்க்கிறார். அஸ்வா கூறுகிறான், இந்த தர்ம சத்திரத்துல எப்படி பானம் வாங்குறது? வாயு -2 அங்கே அதுக்கு QR கோட் ஸ்கேன் பண்ணணும். உங்ககிட்ட போன் இருக்கா? அஸ்வா, போனா? அது என்ன ஆயுதமா? அஸ்வா தன் கையை இயந்திரம் முன் நீட்ட அது ஏரோ என்று கத்துகிறது. கிருஷ்ணா, என்ன ஒரு சோதனை இது! இந்த காலத்து அசுரர்களுக்கு பலம் இருக்கு, ஆனா பக்தி இல்ல. வாயு -2 ஒரு ஒளிப்படத்தை ஹாலோகிராம் காட்டுகிறது. அதில் ஒரு இளைஞன் ஒரு கணினியின் முன்னால் அமர்ந்து வேகமாக எதையோ டைப் செய்து கொண்டிருக்கிறான். அவன் பெயர் அபி. இவன்தானா அர்ஜுனனின் வம்சத்துல வந்த அந்த பையன்? ஆமா அங்கிள், இவன் ஒரு பெரிய ஹேக்கர். இவன் கிட்டதான் காண்டிபவில்லோட டிஜிட்டல் சாவி இருக்கு. ஏன்னா இவனுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ண தெரியற அளவுக்கு தர்மத்தை பத்தி தெரியாது. பாண்டவர்கள் இல்ல, கௌரவர்கள் இல்ல, ஆனா தர்மம் அழியக்கூடாது. இந்த அர்ஜுனன் வாரிசுக்கு நான் வில்வின் எடுத்து நான் வில்வித்த சொல்லி கொடுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி இவன் வச்சிருக்கிற மிஷின்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு எனக்கு சொல்லிக் கொடு.